வர 2026 எலெக்ஷனும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் எலெக்ஷனு. இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? யார் டிஎம்கே. ஓட்டு போட விரும்புறீங்க? டிஎம்கே. ஏன், எதனால? அவர் தான் தமிழ்நாட்டை வந்து நல்லா பாதுகாத்துட்டு இருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஆட்சியாக தான் சிறந்த ஆட்சி தமிழ்நாடு விளங்கி கொண்டு இருக்கிறது. அவர் வந்து மக்களை நல்லா பாதுகாத்து நல்லா அரவணைச்சு போறாரு. நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கு இலவச பயணம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி அரிசி வீட்டுக்கே ரேஷன் பொருள் வந்துருது. அப்புறம் தாய்மானவர் திட்டத்தை தாய்மானவர் திட்டம், அதுக்கப்புறம் இலவச லேப்டாப், எண்ணற்ற சாதனைகளை தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டு இருக்கிறார். இரவும் பகலும் தூங்காம தமிழ்நாட்டை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு உதாரணமா இந்த மதுரை திருப்புறங்குன்ற விஷயத்திலே எல்லாத்துக்கும் தெரியும். கோர்ட்டு உத்தரவிட்டு அதை நிறைவேற்றாத தலைவர் தான் நம்ம தலைவர். ஏன்னா அது வந்து எல்லா எம்மதமும் சம்மதமும் சொல்ற தலைவர் தான் அவருடைய. அதே போல இப்போ மாற்றுன்னு சொல்லிருக்கு விஜய் கூட நேத்து ரமலான் பண்டிகை முன்னிட்டு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி எல்லாம் பேசியிருக்காரு. என்ன குல்லா போட்டு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் அவர் குல்லா போட்டு வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இப்போ ஒரு செய்தி, நேத்தான் கல்யாண மண்டபத்தை வித்தாருன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இருக்க வீட்டையும் வித்துட்டு எலெக்ஷனோட தமிழ்நாட்டை விட்டு குஜராத்துக்கு போயிடுவார் நினைக்கிறேன். அது நடிப்புன்றீங்களா? அப்போ உண்மையான நடிப்பு. இது திராவிடம். இந்த திராவிடம் மண்ணுக்கு தான் என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டில் வந்து வெற்றி மகள் சூடுவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா அவர் வந்து நல்ல மக்கள் தான் அன்பா பழகுறாரு. மக்களுக்கு நல்ல எண்ணற்ற செய்திகளை செய்தார். இப்போ பொங்கலுக்கு 5000 ரூபா பரிசு 5000 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் 3000 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் இலவச இது மகளிர் தொகை 5000 ரூபா கொடுத்தாரு. விதவைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இப்ப காசு கொடுத்தாதான் ஜெயிக்கும்ன்ற நிலைமையில தான் திமுக இருக்கான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. திமுக தொட்டு கொடுக்காருனாலும் ஜெயிக்கும் மெஜாரிட்டி. எங்க வேளச்சேரி தொகுதி வெள்ளச்சேரின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு சிறந்த ஆட்சி பாத்தீங்கன்னா லைட்டு பீனிஸ் மாலே தோத்துரும், அந்த அளவுக்கு சாலை, தண்ணி தேங்காத சாலை. அதனால அவர் யாரை வந்து நிறுத்துறாரோ அவங்க தான் வெற்றி வேட்பாளர். கண்டிப்பா. ஆமா, ஒரு 40,000 45,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் யாரை எந்த கட்சியை கை நீட்டுறாரோ, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, இந்திய முஸ்லீமுக்கு இருந்தாலும் சரி, மனிதநேய மக்கள் கட்சி இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் அவர் யாரு கை நீட்டுறாங்களோ அவங்க தான் வெற்றி வேட்பாளர். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சிறுபான்மை இனத்தை சேர்ந்ததால் நான் இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க, ஏன்னா பாஜகவோட கூட்டணியில் இருக்கு. ஆனால் இப்போ ஜோசப் விஜய்ன்றவர் வந்து அவர் எப்படி சொல்றதுன்னா, இப்போ சிறுபான்மை ஓட்டு பிரிக்கிறதுக்குனே வந்திருக்காரு. அவருக்கான பதிலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சிறுபான்மை மக்கள் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா நிறைய என்ஆர்சி என்பிஆர் வரும்போது அவர் தான் ஆதரவு தெரிவிச்சாரு. இப்போ ஏர்போர்ட் பக்கத்துலயும் எங்களுக்கு ஹஜ்ஜி கமிட்டி இல்லம் அமைச்சு தந்திருக்காரு. ஹஜ்ஜி இல்லங்கிறது வந்து பெரிய மேடல இருக்கு. இது ஹஜ்ஜி கமிட்டி வந்தவங்க அங்க தங்கிட்டு ஃப்ரீயா லாட்ஜில் தங்குற மாதிரி அங்க கட்டுறாங்க. சிறுபான்மை என்னைக்குமே வந்து டிஎம்க்கு தான் ஓட்டு போடுவோம். அது வந்து ஏன்னா பிறந்த நாளையும் அவர் தான் அரசு விட எண்ணற்ற சாதனைகளை செஞ்சிருக்காங்க. ஆமா, இப்போ கூட கொளத்தூர் தொகுதியில 50,000 பேருக்கு ஏறாம பரிசு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இப்தார் நிகழ்ச்சி நடத்தினாரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ராயப்பேட்டையில நடத்தினாங்க. சும்மா குல்லா போட்டு நேற்று வந்தவங்க இவங்கலாம் வந்தாங்கன்னா வேளச்சேரிக்கு வந்தாங்கன்னா டிரான்ஸ்பாரத்தை ஃபுல்லா மறைக்கணும். இந்த டிவிகே வந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்பாரம் இருக்க மரத்தெல்லாம் வெட்டினாதான் வர முடியும். டிஎம்கே வரட்டும், நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் எங்க வேளச்சேரிக்கு வரட்டும், நாங்க டிரான்ஸ்பாரத்து மேலேயும் ஏற மாட்டோம், இதுலயும் ஏற மாட்டோம். டிவிகே வந்து என்னைக்குமே தற்குறிகள் தான். ஆமா, ரொம்ப நன்றி. 100% வெற்றி கன்ஃபார்ம். அப்போ கண்டிப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மே 4ஆம் தேதி அமோக வெற்றி பெறுவார். வேளச்சேரி தொகுதி சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கப்படும். ஓகே, சூப்பர். ஆமா.